சபரி பாட்டி பழத்தை கடிச்சிட்டு ராமர் கிட்ட கொடுத்தாங்களா? வால்மீகி முனிவரும் கம்பரும் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராமரை பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீராம்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த சபரி பாட்டி ராமருக்கு பழத்தை கடிச்சிட்டு கொடுத்தாங்க, அத ராமர் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்றதன் மூலமா கடவுளுக்கு எப்படி வேணாலும் நம்ம ஒரு நைவேத்தியத்தை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. உண்மையாவே வால்மீகியும் கம்பரும் என்ன சொல்றாருங்கிறத பாக்கலாமா? வால்மீகி முனிவர் ஆரண்ய காண்டத்தினுடைய 74வது சாப்டர்னுடைய 17வது ஸ்லோகத்துல பம்பா நதிக்கரையில சபரி அப்படிங்கிற பாட்டி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையும் ராமருக்காக சேகரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. எங்கேயுமே அவங்க ராமருக்கு கொடுத்தாங்கன்னோ இல்ல கடிச்சிட்டு கொடுத்தாங்கன்னோ அவர் சொல்லவே இல்லை. ரெண்டாவது, கம்ப ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல சபரி பிறவி நீங்கிய படலம் அப்படிங்கிற இந்த படலத்துல சபரி பாட்டியை பத்தி பேசியிருக்காங்க. அந்த படலத்துல பேசும் பொழுது, பூண்டமா தவத்தின் செல்வம் போயது பிறவி என்பால் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்திருந்த வேலை அப்படின்னு சொல்லி அடுத்த பேராவா அப்படியே அவர் ஸ்டார்ட் பண்றாரு. வேண்டிய கொணர்ந்து நல்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பழங்களை சபரி பாட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. விருந்து செய்திருந்த வேலை, ராமரும் லட்சுமணரும் அதை சாப்பிட்டுட்டு இருந்த வேலையில அப்படின்னு சொல்லி அடுத்த போயமா அப்படியே கண்டினியூ பண்றாரு. இங்கேயுமே அவங்க கடிச்சிட்டு பழத்து கொடுத்தாங்கன்னு எங்கேயுமே சொல்லப்படல. சோ இந்த தியரி எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா, ராமாயணத்துல கிட்டத்தட்ட 300 வெர்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. சோ லேட்டர் இன்டர்பிரிட்டேஷனாவோ இல்ல ஒரு ஃபோக்லோர் டேலாவோ இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அவங்க கடிச்சிட்டு கொடுத்ததா வரலாற்று பாகத்துல சொல்லப்படுற வால்மீகி ராமாயணத்திலும் கம்ப ராமாயணத்திலும் எங்கேயுமே கொடுக்கப்படல.